அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனுடைய அறிவுரைகளின் வசனங்களின் தன்மை, அதனுடைய பவர்ஃபுல்லான விஷயங்களை நாம் அறிந்து கொண்டு வந்திருந்தோம். அதன் அடிப்படையிலே அதை தொடர்கிறேன். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், 59வது அத்தியாயத்திலே 18வது வசனத்திலே கூறுகிறான், நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், மறுமைக்காக தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும் என்று இறைவன் பேசுகிறான். இந்த வசனத்தை நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது, இது வெறும் அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் மறுமைக்காக மட்டும் பேசியதை போன்று நமக்கு தெரியும். ஆனால் அதை சற்று உள்ளார்ந்து சிந்திக்கும் போதுதான் அதனுடைய கருத்து எவ்வளவு மேன்மை மிக்கது, எவ்வளவு பெரியது என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த கருத்தை பின்னால் நான் விளக்குகிறேன். அதற்கு முன்பாக, இன்று உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் விதிவிலக்கு இல்லாமல் அனைவரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை எதிர்காலத்தினுடைய பயம். எதிர்காலத்தில் என்ன நடக்கும், எனக்கு வேலை போயிடுமோ, பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுமோ, இந்த இந்தியாவில் இருந்து துரத்தப்பட்டு விடுவேனோ, இன்னும் பல கோணங்களில் மனிதன் சிந்தித்து தான் எதிர்பார்க்காததை நடந்து விடுமோ என்று பயந்து கொண்டே இருக்கிறான். இந்த பயம் எல்லாம் நாம் பயந்து கொண்டே இருப்பதினால் அந்த பயம் நம்மை விட்டு போய்விடுமா, அல்லது அந்த நிலை சீராகி விடுமா என்றால் கண்டிப்பாக இல்லை. இன்னும் சொல்ல போனால், அந்த பயத்தின் காரணமாகவே நாம் நினைப்பதை போன்றவே எதிர்பாராத அசம்பாவிதங்கள் கண்டிப்பாக நடந்துவிடும். எடுத்துக்காட்டாக, இப்போது நமது அலுவலகத்தில் ஒரு ப்ராஜெக்டை நமக்கு கொடுத்து விட்டார்கள். அந்த ப்ராஜெக்டை கரெக்டாக இன்னும் 2 வாரத்தில் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். ஆனால் அந்த ப்ராஜெக்டினுடைய அறிவு நமக்கு மிக குறைவாக அறிவே உள்ளது. அந்த ப்ராஜெக்டை நாம் எப்படி முடிப்போம் என்ற கவலையிலேயே, பயத்திலேயே நாம் சரியாக முடிப்போமா, இதற்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்குமா, அதை நாம் முயற்சித்து அதில் தோல்வியில் முடிந்து விடுவோமா என்ற பயத்திலே நாம் உட்கார்ந்து விட்டால் 2 வாரங்கள் சென்றுவிடும். நாம் பயந்ததைப் போலவே அந்த ப்ராஜெக்டை சரியாக முடிக்காமல் நாம் எதிர்பார்த்த இந்த அசம்பாவிதமான நிலை, அந்த ப்ராஜெக்ட் சரியாக முடிக்காமல் நமது ஹையர் அத்தாரிட்டிஸ் இருப்பவர்களிடம், மேனேஜரிடம் திட்டு வாங்கும் நிலையை நாம் சந்திக்க நேரிடும். அந்த பயத்தை நாம் போக்கிவிட்டு சிறிது நேரம் அந்த ப்ராஜெக்டை எப்படி நாம் கையாண்டால் சிறந்ததாக இருக்கும் என்று இந்த நொடிப்பொழுதே நாம் யோசித்து, அந்த 2 வாரத்திற்கு முன்பாக நாம் எப்படி அந்த காலத்தை பயன்படுத்தி எப்படி சிறப்பாக செயல்பட முடியும் என்று யோசித்து, அந்த யோசனையின் பால் வெளிவரக்கூடிய சிந்தனையின் பால் நாம் நமது செயல்பாடுகளை அந்த 2 வாரத்திற்குள்ளாக சரியாக அமைத்து, சரியாக திட்டமிட்டு, சரியான நேரத்தில் நாம் கையாண்டால் அந்த 2 வாரத்திற்கு பிறகு கண்டிப்பாக அதை சரியாக நிறைவேற்றி இருப்போம். இதைதான் இந்த திருக்குர்ஆன் வசனம் கூறுகிறது. நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், மறுமைக்காக தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும். அதாவது நாளைக்காக தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும். இந்த வசனத்தின் உள்ளார்ந்து நாம் சிந்திக்கும் போது அதனுடைய அர்த்தம் புரிய வருகிறது. அதாவது 2 வாரத்திற்கு பிறகு நாம் ப்ராஜெக்ட் சப்மிட் செய்கிறோம். அந்த 2 வாரங்களுக்கு நாம் பயந்து உட்கார்ந்து விட்டால் அதனுடைய வெளிப்பாடு அது நாம் தோல்வியில் தான் முடியும். இந்த 2 வாரத்திற்குள்ளாக தாம் செய்த வினையை கவனிக்கட்டும் என்று இறைவன் கூறுகிறான். நாளைக்காக தாம் செய்த வினையை கவனிக்கட்டும். இப்படி நாம் 2 வாரத்திற்கு பிறகு கொடுக்க வேண்டிய இந்த சப்மிட் ஃபார்ம், இந்த ப்ராஜெக்டை இன்றிலிருந்தே முடிவெடுத்து அதை எப்படி செயல்படுத்த வேண்டும்,
எப்படி கையாள வேண்டும், எந்தெந்த டேலண்ட்டுகளை இதில் பயன்படுத்தலாம், எந்தெந்த டெக்னாலஜியை நாம் பயன்படுத்தினால் நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும், ரிசல்ட் சரியாக வரும் என்பதை கவனித்து அதை முழுமையாக நாம் இம்ப்ளிமெண்ட் செய்தால் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாம் முன்னேறி சென்று 2 வாரங்களில் முழுமையாக அந்த ப்ராஜெக்டை நல்ல முறையில் கம்ப்ளீட் செய்து அதை சப்மிட் செய்திருப்போம். அதற்கான பயனையும் நாம் பெற்றிருப்போம். இதுவே தான் இந்த திருக்குறான் வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது.